மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்சிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன், ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மீனராசி கடைசி ராசி மீனராசி, பட் குருவுடைய ராசி. இந்த மீனம் வந்து எல்லாரும் கேட்டாங்க, ஜென்ம சனி ஒட்டு ஏதாவது பண்ணுமா, ஜென்ம சனி. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், ஜென்ம சனி என்றால் தலைக்கு மேலே வருது, ப்ரெஷர் கொடுக்குது. பட் குருவுடைய வீடு ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஜென்ம சனி தான், அவர் வேலையை அவர் காட்டுவார். பட் குரு இந்த முறை டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில் குரு வந்து மிதுனத்துக்கு வரார். ஸோ குருவுடைய பொசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவரோட ஆக்டிவேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவரோட பார்வை 10th ஹவுஸில் விழும், 10ல் பதியும். 10ல் பதிச்சுன்னா உங்களுக்கு வேலை விஷயத்தை மட்டும் காப்பாற்றி கொடுத்துரும். இது வரைக்கும் விரயத்தில் இருந்த சனி வந்து விரயம் விரயம் விரயம், செலவு, அலைச்சல், மன உளைச்சல், உடல் நோய்கள் இதெல்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்தி இருந்ததுன்னா, இந்த குரு வந்து பார்வை வந்து 10ல் பதியும் போது அதோடைய ஆக்டிவேஷன் வில் பி அ பெட்டர் ஆக்டிவேஷன், பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். அவர் வேலையை காப்பாற்றுவார், உங்கள் அதிகாரத்தை காப்பாற்றுவார், உங்கள் வேலையை காப்பாற்றுவார், உங்கள் பணத்தை காப்பாற்றுவார். அது வரைக்கும் குரு பண்ணிவிடுவார் உங்களுக்கு. அது ஒரு ப்ளஸ்ஸு. பட் சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்து நிறைய பேர் நான் மீனம் பார்த்துருக்கேன், ரொம்ப க்ளோஸ் குரூப் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ தான் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அன்னெசரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருக்குது. காது பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, சில பேருக்கு ஸ்கின்னு, சில பேருக்கு கால் வலி, அப்படி ஒவ்வொருத்தருக்கு பல்லு, நிறைய பேருக்கு பல்லு. ஏன்னா சனி வந்து இந்த பல்லுடைய சொத்தை, அந்த கேவிட்டி, இதெல்லாம் அந்த சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். பல்லுடைய இந்த வேர் இருக்கு இல்லையா, அது ஈர் அதெல்லாம் அந்த சனியுடைய ஆதிக்கம். நிறைய பேருக்கு கண்களில் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் மீனத்துக்கு இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ண. ஹெல்த் தான் நம்பர் 1. சரி, நிறைய பேருக்கு ஹெல்த் இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், வாட் டு டூ. நான் ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னால், அதாவது மீனம் ராசின்னு வச்சுங்க. ராசினா சந்திரன் மீனத்தில் இருக்குது. மீனம் லக்னம்னா உங்களுடைய லக்னாதிபதி குரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸில் அந்த சனி வராதுன்னு சொன்னால், தலைனா மூளை, அறிவு, எமோஷன் எல்லாமே அந்த தலை சம்மந்தப்பட்டது தான், பிரெயின். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா, டெய்லி பிளெஸிங் கொடுத்தாங்கன்னா, இந்த 7 சனி தாக்கம் தானாக குறையும். உங்களோட வயதில் மூத்தவங்க, சப்போஸ் நீங்களே வந்து நினைக்கலாம், நானே ஒரு சீனியர் சிட்டிசன், எனக்கு வயசு 65 ஆயிடுச்சு, நான் போய் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது? ஒரு நல்ல குரு கிட்ட வாங்கலாம். கோ டு எனி டெம்பிள். நல்ல ஒரு சாதுஸ் இருப்பாங்க, நல்ல குரு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குங்க, தலை வணங்கி வாங்குங்க. அப்போ அவங்களுடைய கரங்கள் உங்கள் தலையில் பட்டுதுன்னா, இல்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சனியோட தாக்கம் குறையும். அதே தான் ப்ரேயர்ஸ். நம்ம விழுந்து சாஷ்டாங்கமாக கும்பிடுறோம்ல, அதுவும் அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர்ஸ், ஒரு அதான் சொல்லுவாங்க இல்லையா, சரண்டர் டு த அல்மைட்டி, எல்லாம் உள்ள இறைவனிடத்தில் போய் ஒரு நம்பி நீங்கள் வந்து ஒரு வழிபாடு செய்யும் பொழுது இந்த 7 சனிய தாக்கம் குறையும். இது வந்து வெறும் ஹெல்த்துக்காக மட்டும் கிடையாது. மைண்டு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்கும். ஆனால் செய்ய விடாது, தடங்கள் வரும், அதை மீறி போங்க. 2வது வந்து எப்பவுமே சனி கிட்ட வந்துட்டாருன்னு சொன்னோம்னா, சனி ஆதிக்கம் உடையவர்களுக்கு உதவி செய்தால் சனி அப்படியே பிரச்சனையை கம்மி பண்ணிடுவார், அவரே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார். சனி ஆதிக்கம் உடையவர்கள் யார்? வறுமையில் உள்ளவங்க, ஏழ்மையில் உள்ளவங்க, உடலால் முடியாதவங்க, குடும்பமே இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, வாழ்க்கை இல்லாதவங்க, ஒரு 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 அடைக்கலத்தில் தான் வாழ்கிறாங்க, ஆதரவற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா சனி உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கும். மீனம். மற்றபடி இந்த மீனத்துக்கு வந்து ஒரு மாணவர்களாக இருங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு இல்லத்தரசிகளாக இருங்க, குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான முயற்சி எடுங்க. திருமணத்துக்கு இது சரியான நேரம் கிடையாது, அதனால் அது வந்து யோசிச்சு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் பார்ட்னரோட ராசி வந்து நல்ல ராசியாக இருக்கணும், அது பார்த்து பண்ணுங்கள். மீதி வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை நல்லா இருக்குது. ஸோ ஆக்டிவேஷன் இஸ் அ குட் ஆக்டிவேஷன். ஆனால் இருந்தாலும் முயற்சியை வந்து நிறைய பேர் எடுங்க. நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க.
பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கே ஒன்று தோணும். ஸோ எதையுமே போட்டு குழப்பிக்காமல் கொஞ்சம் நல்லா தெளிவாக முடிவெடுக்கிறது நல்லது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு, குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஒரு புரியாது, நிறைய பேருக்கு நிறைய புரியாது. புதிதாக திருமணம் செய்கிறவங்களுக்கு தான் வந்து நிறைய அதிருப்திகளை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். பட் அது வந்து நீங்கள் முன்னாடியே நல்லா கிளியராக வெரிஃபை பண்ணிக்கிங்க. வரன் பார்க்கும்போதே நல்லா தரோவாக வெரிஃபை பண்ணி, ஏன்னா உங்கள் ஏஜ் ஒருவேளை அந்த திருமண வயதில் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி ஆகணும், அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கூட நல்லா தரோவாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓவரால் நான் சொல்ல விரும்புகிறது, மீனம் இது ஜென்ம சனி. மே மாதம் ஒரு சப்போர்ட் என்னென்னா, குரு வரார். குரு வந்து ஒரு 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்து ஓரளவுக்கு உங்களை பேலன்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருப்பார். பொருளாதாரத்துக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் அவர் கொடுத்துருவார். பட் இந்த சனி குழப்பத்துக்கு என்னென்ன வேலையை பண்ணுமோ அத்தனையும் பண்ண ஆரம்பிக்கும். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியில் போகணும். அதுக்கு தான் நான் நிறைய ரெமெடி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜென்ம சனி உங்களுக்கு உடல் ரீதியாக மட்டும்தான் பாதிப்பை தருது. அதனால் அதை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓவரால் மீன ராசி கடந்து வந்துருங்க, எப்படியாவது கடந்து வந்துருங்க. உங்களுக்கு ஒரே நல்ல விஷயம், குரு உங்களுடைய ராசிநாதன், அவர் ஒரு சுபகிரகம். என்ன நடந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயத்தை வாழ்க்கையில் மெசேஜாக உங்களுக்கு கொடுப்பார். அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்து செல்லுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கிறது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவாக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், புதுசாக பார்க்கணுன்னு சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுப்போம். ராசி என்பது உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நமக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதோட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னத்தை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளோட நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutes தான் ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன் அதோட இன்னும் ஒரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போனால், சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னன்னா, 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுன்னா என்ன நட்சத்திரம்ல பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத இன்னொரு டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும். ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய
மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். ட்ரான்சிஷன் நான் பண்ணிடுறேன். பட் மாத பலன் இந்த அளவுக்கு காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோடு நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் உங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தால் நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமா, எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அது என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து, வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சு, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலர் உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, அது ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பாருங்கள், பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்து தான் இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகளாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். இந்த மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.